தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். 2ஆம் இடம் அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்தில் தனஸ்தானம், உங்களுடைய வெல்த், உங்களுடைய ஒரு பொருளாதார பின்புலம், இதெல்லாம் குறிக்கக்கூடியது. உங்களுடைய பேக்ரவுண்ட் இது எப்படி இருக்கும், உங்களுடைய வாழ்க்கை முறைகள் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து 2ஆம் இடம். தனஸ்தானம் வந்து உங்கள் ஜாதகத்தில் அடிபட்டு போயிடுச்சுன்னா எவ்வளோ காசு வந்தாலும் நிற்காது. அந்த ஓட்டகைன்னு சொல்லுவோம் இல்லையா, இதெல்லாம் இந்த 2ஆம் இடம் பலம் குறைவாக இருக்கிறவங்களுக்கு வரக்கூடியது. இப்படி இந்த 2ஆம் இடம் கெடக்கூடிய அமைப்புக்கு நிறைய விஷயங்கள் சொல்லலாம். அப்படி ஒரு விஷயம்தான் 2ஆம் இடத்துல வந்து பாவிகள் நிற்பது. அதாவது இயற்கை பாவிகள். இயற்கை பாவி தன்மை கொண்ட கிரகம் வந்து 2ஆம் இடத்துல நின்றால் என்ன மாதிரியான பலனை தரும்? இயற்கை பாவி அப்படின்னு சொல்கிறது சூரியன், சனி, ராகு, கேது, செவ்வாய். இப்போ இந்த கிரகங்கள் 2ஆம் இடத்துல நின்றாலோ அல்லது பார்த்தாலோ எந்த மாதிரியான பலனை உங்கள் ஜாதகத்தில் தரும் அப்படிங்கிற சில விளக்கங்களை தான் ஒரு சில விளக்க ஜாதகங்களோட பார்க்க போகிறோம். 2இல் பாவிகளின் தாக்கம். அதாவது 2ஆம் இடத்துல ஒரு பாவகிரகம் வந்து அமர்ந்தது அப்படின்னு சொன்னால், அல்லது 2ஆம் இடம் பாழ்பட்டு போனால் எந்த மாதிரியான பலனை தரும் அப்படிங்கிறது தான் இந்த உதாரண ஜாதகத்தை வச்சு பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஜாதகத்தில் லக்னம் வந்து துலாம் லக்னம், துலாம் ராசி. 2ஆம் இடத்துல கேது வந்து பாவி தான், அது வந்து மாற்று கருத்து இல்லை. சூரியனுடைய பார்வையும் குருவனுடைய பார்வையும் வாங்குகிறாங்க. அப்போ என்னென்னா, ஒரு விஷயத்தில் இவங்க முடிவு எடுத்தாங்கன்னா அது முடிவு எடுத்தது தான். அது தப்பாகவே இவங்க ஒரு கண்டென்ட் எடுத்தாலும் அதை பேசிட்டாலும் அவங்க பேசுனதை சரியாக்கி காட்டுவாங்க, சீனை மாற்றுவாங்க. அதாவது இவங்க சொன்னது தான் சரி அப்படிங்கிறதுக்கான சீனை மாற்றுவாங்க. இந்த மாதிரியான ஒரு அமைப்பு. இப்போ 2ஆம் இடத்துல கேது இருப்பது அப்படிங்கிறது ஒரு விதத்தில் பேச்சை வந்து தடைப்படுத்தும். சில பேர் வந்து ரொம்ப லேட்டாக பேசுவாங்க, சிலர் வந்து பேசாமலே இருந்துருவாங்க, பேச்சை வந்து ரொம்ப குறைச்சி விட்டுடும். அதே போல் யாரோடையும் ஒட்டி இருக்க மாட்டாங்க, தனிமை விரும்பி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துரும். 2ஆம் இடத்துல கேது அப்படிங்கிறது அல்லது ஒரு பாவி அப்படிங்கிறது வந்து என்னென்னா தனஸ்தானத்தையும் எடுத்து விட்டணும். இப்போ இங்கே குரு பார்வை இருக்குது, அதனால் இங்கே ரெக்கவர் ஆகுது. இங்கே குரு பார்வை இல்லாத இருக்கும் பட்சத்தில் வறுமை அப்படிங்கிறது போட்டு வாட்டும். இங்கே சூரியன் வந்து பாதக ஸ்தானாதிபதியாக வேறு போகிறாரு, கிரகணப்பட்டுறாரு. அது ஒரு விதத்தில் நல்லது. பாதக ஸ்தானாதிபதி அப்படிங்கிறப்போ கொஞ்சம் கொடுமையை தூக்குது. ஆனால் ராகுனுடைய சேர்க்கை, அந்த கிரகணப்படுத்துதல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப 5 டிகிரி வித்தியாசத்தில் தான் இருக்கார் சூரியன். அப்போ அங்கே கிரகணப்படுறது, பாதகாதிபதி கிரகணப்படுறது அப்படிங்கிறது வந்து என்னென்னா பெரிய அளவில் கெடுதல் நடக்காது. ஆனால் காரகத்துவ ரீதியில் தன்னம்பிக்கை ரொம்ப குறைவானவராகவும், தந்தை கூட வந்து அந்தளவுக்கு சுமூக உறவு இல்லாதவராகவும் மாற்றி விட்டுரும். இதே இந்த குரு பார்வை மட்டும் இங்கே வந்து ஒரு பாசிட்டிவான விஷயத்தை கொடுக்குது. என்னென்னா, குரு வந்து 3, 6க்கு உண்டான அதிபதியாக போகிறாரு. சந்திரன் என்ற நட்சத்திர ஸ்தான அதிபதி, அதாவது விசாக நட்சத்திரத்தில் நிற்கிது இல்லையா குருனுடைய நட்சத்திரம், அந்த விஷயத்தில் மட்டும் இங்கே வந்து இவருக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. என்னென்னா, என்னதான் இருந்தாலும் வேலையை கொடுத்துருவார், நிரந்தர வருமானத்தை கொடுத்துருவார். அந்த மாதிரி கொடுத்து, ஆனால் இவருக்கு வந்து அந்த அளவுக்கு பற்றற்ற நிலையும், பெரிய அளவில் மணி மேனேஜ்மெண்ட் இல்லாதையும், கையில் காசு இல்லாத பண்ணி விட்டுருவார். அதாவது எப்படின்னா, வர்றது எந்த பக்கம் போகுதுன்னே தெரில அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிடும். இப்போ 2ஆவது இடம் அப்படிங்கிறது பாதிக்கப்பட்டதுன்னா அவனுக்கு பெரிய அளவில் வேல்யூ இருக்காது, அவனுக்குன்னு ஒரு பின்புலம் இருக்காது, அவனுக்குன்னு ஒரு ஆரோக்கியமான லைஃப் ஸ்டைல் இருக்காது. இந்த மாதிரியான விஷயத்தில் 2ஆம் இடத்துல ஒரு பாவகிரகம் வந்து நின்றுதுன்னா செஞ்சு விட்டுரும். ஆனால் இந்த இடத்துல குரு 2ஆம் இடத்துல தொடர்பு படுறதுனால இதில் வந்து கொஞ்சம் ரெக்கவரியும் சேர்த்து கொடுக்குது. அந்தளவுக்கு கீழே தள்ளி விடாமல் கொஞ்சம் கை தாங்களாக பிடிச்சி கொண்டு போகுது. இதுதான் வந்து இந்த ஜாதகத்தில் நான் சொன்ன விளக்கம். இந்த சில ஜோதிட விளக்கங்கள் உங்களுக்கு ஒரு சில ஜோதிட புரிதல்களை ஏற்படுத்தியிருக்கும். 2ஆம் இடத்துல பாவிகள் இருந்தால் எந்த மாதிரியான பலனை தரும் அப்படிங்கிறது.